2 பேரும் ஒரே வீடு, ஒரே படுக்கை அறை, ஒரே பெட்டு, ஒன்றா தான் இருக்காங்க. இவர் கெனிஷாவை விட்டு பிரியலை, கெனிஷாவும் ரவியை விட்டு பிரிய. கடனிலிருந்து இவர் மீள்வது கஷ்டம்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணி அதனும் இப்போ கெனிஷா ரவி ஆகி இப்போ எங்கேயுமே அவருக்கு ஆறுதல் இல்லை. அவங்க அப்பா அம்மா சந்திக்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உன்னால் எங்கள் ஃபேஸ்புக்கில் போடுதுன்னா ஆர்த்தி ஒரு கால் கேர்ள் பற்றி இன்னொரு பெண் சொல்லுவதை அந்த குழந்தைங்க எப்படி ஏற்றுக்கும்? அப்போது அப்படி போட்டிருக்காரு, உங்கள் ஏதோ டான்ஸரா, இப்படியெல்லாம் அந்த குழந்தைங்க நிதானமாக இல்லை. அப்போது இந்த பக்கம் டைவர்ஸ் கேஸ், குழந்தை குட்டி பார்க்கறது இல்லை, வீட்டெடுப்பதுன்னு அத்தனை பேருக்கும் கவலை. அப்பா அம்மாவுக்கும் கவலை, மனைவிக்கு கவலை, குழந்தை பசங்களுக்கு கவலை. வணக்கம். இல்லை, இப்போ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ரவி ஸ்டுடியோவில் 3 படம், ஆர்டினரி மேன், பார்கோடு, இப்படி ஒரு 3-4 படம் யோகி பாபுஜி ஒரு படம் எடுத்தார். இது ஏறக்குறை 20 கோடி ரூபாய்க்கு மேலே கடன். இந்த படம் எதையுமே முழுமையாக முடிக்க முடியல. ரெண்டாவது, அவர் இப்போது கெனிஷாவுக்கு ஒரு 15 கோடி ரூபாய்க்கு கோவாவில் ஒரு பிரம்மாண்ட கடற்கரையோர பண்ணை வீடு வாங்கி கொடுத்துருக்கார். அந்த பொண்ணு அதை சேஃப்டி பண்ணிடுச்சு. இப்போது இந்த ரவி ஸ்டுடியோவில் அந்த பொண்ணும் பார்ட்னர். ஆனால் அது செக்கு பவர் எதுவுமே கிடையாது. எல்லா செக்கு பவர் பூராமே ரவி மோகன், ஆர்த்தி ரவி, இப்படி இப்போ கனிஷா ரவி ஆகிட்டார். இத்தனை பேர். இப்போ என்ன அவருக்கு மன அழுத்தம்னா, சேஷாத்திரி ஈசிஆரில் சேஷாத்திரி நகரில் ஒரு பண்ணை வீட்டில் குடியிருக்கார். இந்த பண்ணை வீட்டில் அவர் இப்போ வரைக்கும் 2 பேரும் ஒரே வீடு, ஒரே படுக்கை அறை, ஒரே பெட்டு, ஒன்றா தான் இருக்காங்க. இவர் கெனிஷாவை விட்டு பிரியலை, கெனிஷாவும் ரவியை விட்டு பிரியலை. இப்போ 3 காசோலை திரும்பி வந்து 3 கேஸ் இப்போ கோர்ட்டில் ஃபைல் ஆகிருக்கு. புடியூசர் கவுன்சிலில் புகார், கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு. இப்போது அந்த கெனிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த கடனிலிருந்து இவர் மீள்வது கஷ்டம்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணி அதனுடைய வாழ்க்கையை சேஃப்டி பண்ணிடுச்சு. இப்போது அந்த கெனிஷா தன்னோடு கடைசி வரை வரும்னு நம்பிய ஜெயம் ரவி இப்பொழுது ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி, ரவி மோகன், இப்போ கெனிஷா ரவி ஆகி இப்போ எங்கேயுமே அவருக்கு ஆறுதல் இல்லை. அவங்க அப்பா அம்மா சந்திக்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உன்னால் எங்கள் பானமே போச்சு. பேரன் 16 வயசு பேரன், 9 வயசு பேரன் இங்கே வந்து என்ன தாத்தா நீங்களாவது அப்பாவை சொல்லி திருத்தக்கூடாதா அப்படின்னு என்கிட்ட வரும்போது எனக்கு கண்ணில் நீரே இல்லை, வற்றி போச்சு. ஒரு பேரை நமக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நம்ம நிலைமை போச்சான்னு நானும் அவங்க அம்மா 2 பேரும் தலகாட்டுவதே இல்லை வெளியில். இப்போது அந்த பையனை சந்திக்க என் வீட்டில் அந்த பையன் வர்றான், அப்பாவை பார்க்கணும், இங்கே வர சொல்லுங்கன்னு. இந்த பையனை கூட்டிகிட்டு போய் உங்கள் சின்னம்மா அன்பானவா, அவட பழகிக்கடா, உங்கள் அம்மாவை விட ரொம்ப நல்லவா, உங்கள் அம்மா நல்லவளே அல்லன்னு பெத்த மகன்கிட்ட சொல்கிறார். அதுக்கு பிறகு பெற்ற மகன், எந்த பெற்ற மகனும் தாயை பழிக்க மாட்டான், தாயை பிரிஞ்சிருக்க மாட்டான். அப்போ அப்பா கெட்ட ஒரு 9 வயசு பையன் என்கிட்ட சொல்கிறான், நான் பெற்ற பையனை ரவியை அவன் பெற்ற பையன் அப்பா தாத்தா கெட்ட ஒரு தாத்தான்னு சொல்கிறான். நான் நல்லவரும் சொல்கிறதுக்கு என்னால் வாயோ வார்த்தையோ வரமாட்டேங்குது. இந்த சூழலில் நான் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை வருது. பையனை தப்பாக வளர்த்திட்டோமோ, தப்பாக பெற்றுட்டோமோ, எங்கேயோ ஒரு எனக்கு வருகிற தகவல்லாம் அந்த பெண் இருக்கிற காசை பூரா அவளுடைய பெயருக்கு மாற்றி கொண்டு அந்த பொண்ணு அதுக்கு ஒரு பாதுகாப்பு சேஃப்டி இப்படி அந்த பொண்ணு செஞ்சிட்ருக்கு. இவன் நாளுக்கு நாள் கடன் தொல்லையாகி
அந்த கடன் தொல்லையில் அதை தாங்க முடியாமல் அதிகமான போதை வசத்தை பாவிக்கிறான். இது மதுவை தாண்டி ட்ரக்ஸுக்கு போயிடுதுன்னு அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. அப்போது நீங்கள் ட்ரக்ஸ் அடிக்ட்டு காப்பாற்றவே முடியாது. நேற்று அவர் போட்ட அந்த சமூக வலைதள செய்தியை ட்ரக்ஸு தான் அதிகமாக அவர் எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. ஒரு 3 மாதத்துக்கு முந்தைய ஒரு கேரவன் வேனில் கையை அறுத்துக்கிட்டார். ஏன் கையை அறுத்துக்கிட்டாரு? கடன் தொல்லை. கடன்காரங்க மிரட்டுறாங்க, நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன். அப்போது அவனை அப்பா சொல்கிறார், ரவியை மீட்கக்கூடிய தகுதி என்கிட்ட இல்லை, 20 கோடி ரூபா நான் எங்கே போய் அடைக்க போகிறேன். இந்த சூழலில் இப்போ கெனிஷா என்ன ஃபேஸ்புக்கில் போடுதுன்னா, ஆர்த்தி ஒரு கால் கேர்ள், கேரக்டர்லெஸ், இப்படி பல விஷயங்களை கட்டின மனைவியை இன்றைக்கி வரைக்கும் டைவர்ஸ் வாங்கலை. அப்போ டைவர்ஸ் வாங்காததுக்கு முன்பு கட்டிய மனைவியை, கட்டாத ஒரு பெண் மனைவியை இப்படி தரம் தாழ்த்து போடுவதை இந்த ரவி எப்படி சகித்து கொள்கிறார்? 2 குழந்தைங்க இருக்குது, 2 ஆண் குழந்தை. இந்த 2 ஆண் குழந்தைகளும் தன்னுடைய தாயை பற்றி இன்னொரு பெண் சொல்லுவதை அந்த குழந்தைங்க எப்படி ஏற்றுக்கும்? அப்போது இந்த செய்தி பரவ அந்த குழந்தைகளும் மன ரீதியாக பாதிக்கப்படும். பள்ளிக்கூடத்தில் உங்கள் அம்மா பற்றி இப்படி வந்திருக்கு, உங்கள் அப்பா இப்படி போட்டிருக்காரு, உங்கள் ஏதோ டான்ஸரா, இப்படியெல்லாம் அந்த குழந்தைங்க மேற்கொண்டு படிக்க முடியாமல் கடுமையான மன உளைச்சலுக்கு சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னு இப்போ ஆர்த்தி தரப்பு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சூழலில் முழுக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் முதலமைச்சரை திரிஷாவோட ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரு கல்யாணத்துக்கு போகலையா? திரிஷா மனைவியை பிரிஞ்சு, மகனை பிரிஞ்சு, குழந்தை குட்டியெல்லாம் பிரிஞ்சு தான் முதலமைச்சர் திரிஷாவோட தொடர்பில் இல்லையா? இதை நியாயப்படுத்துகிறார் ரவியை பொறுத்த வரைக்கும். இப்போ மேலும் திரைப்பட கேரியரில், சமூக வலைதளங்களில் ரவி மீது கடுமையான குற்றச்சாட்டு. நீங்கள் ஆர்த்தியோடு ஏன் வாழக்கூடாது, கெனிஷாவை விட்டு பிரிஞ்சிருங்க, ஒரு குழந்தை குட்டியோட ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருங்கன்னு அவருக்கு நிறைய புத்திமதி சொல்லுகிற சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக் என்ற முழுக்க அது செய்த அதாவது நிறைந்து கிடக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கெனிஷா, நான் அவரை விட்டு பிரிந்து போகிறேன், ஆர்த்தியுடைய வேண்டுகோள், ஆர்த்தியுடைய கனவு, அந்த குடும்பத்துடைய கனவு, நான் பிரிஞ்சு போகணும் தான் நான் நினைக்கிறீங்க, நான் பிரிஞ்சிட்றேன், நான் பிரிந்து எங்காவது நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், நான் 4 வயது இருக்கிற பொழுதே நான் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானேன், நான் திருமணம் செய்து என்னுடைய கணவர் என்னை குழந்தைய கர்ப்பத்தையாக இருக்கிற பொழுது வயிற்றில் உதைத்து அந்த கர்ப்பம் கலைந்து போனது. இப்படி பல போராட்டங்களை நான் சந்தித்தேன். எனக்கு நல்ல துணைவராக, நல்ல நண்பராக எனக்கு ரவி அறிமுகமானார். அவரையும் பிரிப்பதற்கு சதி நடக்கிறது. இப்படி அந்தம்மா ஒரு பக்கம். ஆக இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ரவி இப்பொழுது முழு நேர போதை ஆசாமியை மாறிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தன்னிலை மறந்துட்டார், நிதானமாக இல்லை. அப்போது நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஆளே இல்லை. கடன் தொல்லை. கெனிஷா பொறுத்த வரைக்கும் எந்த வலையிலும் மாட்டிக்கொள்ளாமல், அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஆலோசனை சொல்லாமல் அந்தமாக சேஃப்டி ஆயிடுச்சு. இந்த பக்கம் டைவர்ஸ் கேஸ், குழந்தை குட்டி பார்க்குறதில்ல, அப்பா அம்மா திருந்துறாங்கிறாங்க. அப்போது அவரால் எதை விதைத்தாயோ அது விளைந்து நிற்கிது, அறுவடை செய்ய வேண்டிய சூழல். அப்போ இதிலிருந்து மீளுவதுக்கு என்ன பண்ணுறாரு? 24 மணி நேரமும் ட்ரக்ஸை பாவிக்கிறார். இதுதான் நேற்று நடந்த அந்த கூத்தினுடைய பின்னணியே இதுதான். இப்போ இதிலிருந்து எப்படி மீட்டெடுப்பதுன்னு அத்தனை பேருக்கும் கவலை. அப்பா அம்மாவுக்கும் கவலை, மனைவிக்கு கவலை, குழந்தை பசங்களுக்கு கவலை, நண்பர்களுக்கு கவலை. இதை
மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி அவர் தான் அவரை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும். அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் படுக்க வைக்க முடியுமா, இல்லை கீழக்கரையில் கொண்டு போக முடியுமா, இல்லை அதை கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு சேர்த்த முடியுமா? ஒரு ஹீரோவாக அவங்க ஆர்த்தி குடும்பம் இவர் 4 படம் எடுத்தாங்க. 1 படம் 2 படம் 3 படம் 4 படம். 4 படத்துலேயும் பல கோடி நட்டம். இப்போ அந்த குழந்தைகளுக்கு இப்போ படிப்பு செலவை லட்சக்கணக்கான ரூபாயை ஆர்த்தியோட அப்பா தான் இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கார். ஆர்த்தி குடும்ப மெயின்டெனன்ஸு. அவங்க இப்போ ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் வாங்கின ஒரு வீடு ஜப்திக்கு வந்துடுச்சு. டியூவை கட்டலை. ஒரு பெரிய ஹீரோன்னு ஒரு வீட்டை வாங்குறாரு. அந்த வீட்டுக்கு டியூ கட்ட முடியல. டியூ கட்ட முடியாமல் ஏலத்துக்கு வந்துடுச்சு. இப்படி பல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் யார்? ஜெயம் ரவி. இப்போது தனுஷோட மனைவி பிரிஞ்சிருக்காரு, அந்த குழந்தைகளோடு இருக்காரு. அந்த பசங்களை கூட்டிகிட்டு போகிறாரு, வர்றாரு, வீடு வீட்டு கட்டி வச்சுருக்காரு, வெளிநாடு போகிறாரு. இப்போ அப்படி இந்த பசங்களை கூட அவர் ரவி அந்த பசங்க கூட ஆறுதலாக இல்லை. பசங்களை சந்திக்க விரும்பினால் சேஷாத்திரி நகரில் இருக்கிற ஈசிஆரில் கெனிஷாவோடு இருக்கிற வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாரு. அந்த பசங்க இப்படி பெத்த தாயை விட்டுட்டு இதுதான் தாயினா அந்த குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அப்போ குழந்தைகளும் தகப்பனை வெறுத்துருச்சு. இதுதான் மேலும் மேலும் இத்தனை சிக்கலுக்கும் சிரமங்களுக்கும் வழக்குகளுக்கும் போலீஸ் கவுன்சில் நோட்டீஸு இப்படி நிறைய சிக்கல். இந்த கெனிஷாவோடு இவர் இருந்த அந்த 3 ஆண்டு காலம், இந்த 3 ஆண்டு காலம் என்பது அவருக்கு 30 ஆண்டு காலமாக மாறிப்போச்சு. தொடர்ந்து அவர் திட்டமிடாமல் வாழ்ந்த வாழ்க்கையால் கடன் பல கோடி ஆகிப்போச்சு. அதுக்கு வட்டி, வங்கியில் கடன், ப்ரொடியூசர் கவுன்சில் வாங்கின கடன், அப்போ புது படத்துக்கு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கினது, இப்படி எல்லாமே படத்தில் நடிக்க முடியல, நடித்து கொடுக்க முடியல. சரியான ஆலோசனை இல்லை. ஆலோசனை சொன்ன ஆட்களிடம் அவர் தொடர்பும் இல்லை. கெனிஷா எதை சொல்லுகிறாரோ, கெனிஷாவுக்கு 24 மணி நேரமும் இப்போ சாதாரணமாக அந்த அம்மா, நம்ம யார் பெண்கள் நம்ம குறைவாக பேசக்கூடாது, இருந்தாலும் செய்தியின் அடிப்படையில் அந்த அம்மா சாதாரண ஒரு பாரில் ஒரு சிங்கராக இருந்தது. மீறி ஒரு 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். இன்றைக்கி கோடிகள் அது சொத்துக்கு சேர்ந்துருச்சு. எல்லாம் ரவி, ஜெயம் ரவி மூலம் வாங்கப்பட்ட கடன் தான். கெனிஷாவுக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டான். ஆனால் ஆர்த்தியுடைய சொத்துக்களும் இப்போ கடனை அடைப்பதற்கு டைவர்ஸ் வாங்கிட்டா இப்போ 2 பேரும் சேர்ந்து வாங்கின சொத்து எப்படி பாதி வரும்? இந்த கடனை அடைத்து விட்டு அமைதியாக இவர் கூட்டிகிட்டு அந்தம்மா கோவா போய் செட்டில் ஆகலான்னு நினைக்குது. இதுதான் காரணம். இவர் என்ன நினைக்கிறாரு, கோவாவுக்கு போகாமல் சென்னையிலே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த அம்மா என்ன நினைக்குது, அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கோவா, இவருக்கு பாதுகாப்பு சென்னை. அப்போ இந்த 2 பேருக்குமான சண்டை சச்சரவு, இதில் தான் பிளேடில் கையை வெட்டிக்கிறாரு, தற்கொலை பண்ணுறாங்கிறாரு. இந்த கதை தான் இப்போ எங்கே அது முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் என்ன கதைனா, டைவர்ஸ் வாங்கிட்டா இப்போ அவங்க இருக்கிற சொத்துக்கள் பூரா பாதி வரும். கடனை ஏற்றுக்கணுமில்ல. இது இப்போ அவர் யதார்த்த நிலையிலே இல்லை, மார்க்கெட்டுக்கும் இல்லை. அந்தம்மா ஒரு ஆல்பம் போட்டுது, அதுவும் லட்சக்கணக்கான ரூபா இழப்பு. அப்போ இந்த சூழலில் அவர் தாய், தந்தை, மனைவி, மகன், மகள், உற்றார், உறவினர், நண்பர் யாருமே இப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியில். இவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்கோ அல்லது இவர் போய் ஆறுதல் கேட்பதற்கோ அத்தனை பேரையும் பகைத்து கொண்டார். அதனுடைய விளைவு தான் நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் விளையும். இதுதான் இப்போ ரவி, ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவி, ரவி மோகன், கெனிஷா ரவி, இத்தனை பேர்களை மாற்றியும் எந்த பலனும் இல்லை. ஆகையால் இவர் ரத்தக்கண்ணீர் நாடகத்தில் எம்ஆர் ராதா அடிகாந்தா இப்படித்தான் கடைசியாக எங்கள் கல்பனா ஹவுஸ் போய் நிற்கணும், ஆர்த்தி வீட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கணும். கெனிஷா நீங்கள் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டார். பல கோடி ரூபா பங்களா ரெடி. இப்போ கோவாவில் கடற்கரையோர பண்ணை வீடு தயார்.
இந்த சூழலில் ரவி என்ன செய்ய போகிறார் எதிர்காலத்தில் என்பதை பொறுத்து அவர் தான் தீர்மானிக்கணும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.